பார்க்க போறோம்னா பிரெட்டை வச்சு பிரெட் ரோல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கு. ஒரு பேன் எடுத்துட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டியும் போட்டுக்கலாம் அல்லது பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எப்படி இருக்கோ அந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு மசாலாலாம். இப்போ 2 நடுத்தர அளவு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குறப்பவே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு வதக்கி இறக்கிக்கலாம். ஆறுல இருந்து 7 துண்டு பன் எடுத்துருக்கேன். பண்ணை எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க. நைஸாக தேய்ச்சிக்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி. இப்போ இந்த 4 ஓரத்தையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வரணும் நமக்கு. இதே மாதிரி மீதி உள்ள எல்லா பண்ணையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி நல்லா உருட்டி பிரெட்ல வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கங்க. ரோல் பண்ணிட்டு தண்ணியை தொட்டு 3 சைடையும் நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. லைட்டா தொட்டு தொட்டு ஊற்றி விட்டுக்கலாம். பாருங்க நமக்கு பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. அது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம வச்சிருக்க பிரெட் ரோல்ல வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சிம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. எண்ணெய் வேகமா வச்சீங்கன்னா கருகிரும். எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஒன்று உடைச்சு பார்க்கலாம். இது பாருங்க எப்படி வந்துருக்குதுன்ட்டு. மேலே வந்து நல்லா முறுமுறுன்னு உள்ள வந்து நல்லா சாஃப்ட்